வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உருவான மேம்படுத்தப்பட்ட பதிப்பான எந்த ஹெலிகாப்டரை மத்திய விமான போக்குவரத்து துறை சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னா துருவ் என்ஜிங்கிற ஹெலிகாப்டரை தான். இது முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே மேம்படுத்தப்பட்டது. இதை மத்திய விமான போக்குவரத்து துறை சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளது. துருவ் என்ஜி. அடுத்தது, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள தொடக்கப் பள்ளிகள் முதல் மேல்நிலை பள்ளிகள் வரை அனைத்திலும் செய்தித்தாள் வாசிப்பு கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா எந்த மாநிலத்தில்? இந்தியாவில் தொடக்கப்பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை அனைத்துலையுமே செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் ரீடிங் கம்பல்சரியாக ஆக்கப்பட்டுள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்திய தர நிர்ணய அமைப்பு PIS எந்த பொருளுக்கான IS 19412:2025 என்ற தர குறியீட்டை சமீபத்தில் அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னா அகர்பத்திக்கு தான் அறிமுகம் செய்துள்ளார்கள். அடுத்தது, சீனா ஜப்பான் இடையே 1973 நடந்த போரில் சீன போர்க்களத்தில் பணியாற்றி பல உயிர்களை காப்பாற்றிய டாக்டர் துவாரகநாத் கோட்னியை கௌரவிக்கும் விதமாக சீன அரசு அவர் பெயரில் நினைவு மண்டலம் திறந்துள்ளது. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இந்தியா. சீனா ஜப்பான் இடையே 1973 நடந்த போரில் சீன போர்க்களத்தில் பணியாற்றி பல உயிர்களை காப்பாற்றியவர் யாருன்னா டாக்டர் துவாரகநாத் கோட்னி. அவர் இந்தியாவை சேர்ந்தவர். நாட்டின் இளம் நகராட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ள கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்ட பாலா நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள 21 வயதான இளம் பெண் யாருன்னா தியா பினு. அவங்க தான் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்ட பாலா நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார். டில்லியில் நடந்த தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் டிராப் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற மத்திய பிரதேச வீராங்கனை யாருன்னா நீருதண்டா தான் டிராப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இவர் மத்திய பிரதேச வீராங்கனை. இந்த போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா டில்லியில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கரண்ட் அஃபேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.